ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 11th கெமிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி. இந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்க்க போகிறோம். இன்சைட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அதனால் புக் இன்சைடில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு இருக்கிறது அணு மாதிரிகளை பற்றி அறிமுகம். இந்த இதில் ரூதர்ஃபோர்டோட இதிலேருந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, இந்த பேராகிராஃப் இருக்குது பாருங்கள். இதுதான் இவரோட குறைபாடுகள், ரூதர்ஃபோர்டின் குறைபாடுகள் அப்படின்னு கேட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டினாக உங்களுக்கு வரும். இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இந்த பேராகிராஃப் தான் உங்களுக்கான ஆன்சர், ரூதர்ஃபோர்டோட குறைபாடு. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா போர் அணுமாதிரியின் கருதுகோள்கள் அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டி போர் அணுமாதிரியோட கோட்பாடுகள், ரூதர்ஃபோர்டின் போர் அணுமாதிரி. அது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்பா. டேரெக்டாக இன்சைட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் 5 மார்க்கில் கேட்கணும் அப்படின்னா டேரெக்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் போர் அணுமாதிரியோட கோட்பாடுகள் 1 2 3 இந்த 4 பாயிண்ட் இது வரைக்கும் வரும் உங்களுக்கு. டேரெக்ட் 5 மார்க் கொஸ்டின், அவ்வளோதான் இந்த கொஸ்டின். அடுத்து அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து போர் அணுமாதிரியோட வரம்புகள், லிமிட்டேஷன்ஸ். இது உங்களுக்கு 2 மார்க்லேயும் கேட்கலாம், இல்லாட்டி 3 மார்க்லேயும் உங்களுக்கு வரும். இதுதான் இந்த லெசன். ரூதர்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் அவரோட குறைபாடுகள், ரூதர்ஃபோர்டின் குறைபாடு இந்த இது. அடுத்து போர் அணுமாதிரி, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அடுத்து லிமிட்டேஷன்ஸ், போர் அணுமாதிரியோட வரம்புகள். இது 3. இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 கொஸ்டினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இன்சைட்லேருந்து கொஸ்டின் கேட்கணுன்னா இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டி ப்ராக்லியோட சமன்பாடு. இதுவும் இம்பார்ட்டன்ட்பா. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், இல்லாட்டி உங்களுக்கு 3 மார்க்லேயும் கேட்கலாம். இந்த 3 சமன்பாடு இது வரைக்கும் இருக்கும். இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா டி ப்ராக்லியோட சமன்பாட்டோட முக்கியத்துவம்னு உங்களுக்கு கேட்கலாம். இந்த இது எழுதி இதுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இச்சமன்பாடு ஒளியின் திசைவேகத்தை காட்டிலும் மிக குறைவான வேகத்தில் இயங்கும் துகள்களை மட்டுமே பொருந்தும். அடுத்து அப்படியே இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது எழுதிட்டு அதிக நேர்கோட்டு உந்த மதிப்பை பெற்றுள்ள துகள்கள் ஒன்றின் அலைநீளம் மிக குறைவான மதிப்புடையது என்பதால் அதனை கண்டுணர இயலாது. இந்த 2வது பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டு, இந்த சமன்பாடு இதுதான் டி ப்ராக்லியோட முக்கியத்துவம். இது தனி கொஸ்டினாக உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே தனித்தனி கொஸ்டினாக உங்களுக்கு வரும். டி ப்ராக்லியோட சமன்பாடோட முக்கியத்துவம் ரெண்டுமே தனித்தனி கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா ஹெச்சன்பெர்க்கின் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க அந்த கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ப்பா. ஹெச்சன்பெர்க்கின் நிச்சயமற்ற தன்மைக்கான கோட்பாடு. இதை பேஸ் பண்ணி ஒரு சம்மும் கொடுத்துருப்பாங்க. இதுவும் பார்த்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு கம்பல்சரியிலையும் அடிக்கடி கேட்கலாம். இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த இருக்குது. அடுத்து இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரியின் மூலக்கூறுகள். இதில் டேரெக்ட் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின், 3 மார்க்கும் இருக்குது, 2 மார்க்காகவும் கேட்கலாம். குவாண்டம் எண்கள் என்றால் என்ன, அதோட வகைகள், டைப்ஸ், முதன்மை குவாண்டம் எண், அடுத்து கோண உந்த குவாண்டம் எண், காந்த குவாண்டம் எண்கள், தற்சுழற்சி குவாண்டம் எண்கள். இது அப்படியே கொடுத்து உங்களுக்கு டேரெக்டாக கேட்டு 5 மார்க்லேயும் கேட்கலாம். இல்லை ஏதாவது ஒன்றை கொடுத்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோண உந்த குவாண்டம் எண்கள் என்றால் என்னன்னு கொடுத்து தனியாக கேட்டு 3 மார்க்கில் கேட்கலாம். 3 மார்க்கில் தனித்தனியாக ஏதாவது ஒன்றை கொடுத்து உங்களுக்கு கேட்கலாம். அதனால் இந்த இதுவே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். குவாண்டம் எண்கள் என்றால் என்ன அப்படின்னு கொடுத்து தனியாக உங்களுக்கு 2 மார்க்காகவும் இது கேட்கலாம். இதில் உங்களுக்கு 2 மார்க் இருக்குது, 3 மார்க் இருக்குது, 5 மார்க் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த மொத்த டாப்பிக்கே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டேரெக்டாக உங்களுக்கு 5 மார்க்காகவும் வரும், இல்லாட்டி ஏதாவது ஒன்றை கொடுத்து 2 மார்க், இல்லாட்டி 3 மார்க்லேயும் எங்களுக்கு கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா ஆர்பிட்டாக்களின் வடிவங்கள்.
இதில் எதுவும் பெருசாக வேண்டாம். அந்த டார்க் லெட்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆரக்கணு அப்படின்னு கேட்டு உங்களுக்கு இன்சைட்லேருந்து எல்லாம் ரேராக கேட்பாங்க. ஆனால் வந்துருச்சுன்னா அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஆரக்கணு என்றால் என்ன, இதுவும் உங்களுக்கு வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். கணு புறப்பரப்பு அல்லது ஆரக்கணு, இதெல்லாம் உங்களுக்கு வந்து 2 மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா அந்த டார்க் லெட்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செயலறு அணுக்கரு மின்சுமை. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இதுவும் உங்களுக்கு இன்சைட்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். செயலறு அணுக்கரு மின்சுமை என்றால் என்ன, இதுவும் உங்களுக்கு வந்து 2 மார்க்கில் உங்களுக்கு வந்து செட் பண்ணலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இன்சைடில் உள்ளது. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா ஆஃபா தத்துவம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இதெல்லாம் அடிக்கடி வரக்கூடிய கொஸ்டின். அடுத்து பவுலியோட தவிர்க்கை தத்துவம், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃபா தத்துவம், பவுலியோட தவிர்க்கை தத்துவம், இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ஹெச்சன்பெர்க்கின் நிச்சயமற்ற தன்மை, அடுத்து டீப்ராக்லியோட அலை சமன்பாடு, அதோட முக்கியத்துவம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வரும், இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஹூண்டு விதி, இதெல்லாம் அந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஏதாவது ஒரு தத்துவமோ இல்லாட்டி விதியோ வந்து உங்களுக்கு வந்து 2 மார்க்கில் வந்து கண்டிப்பாக வந்துடும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஆஃபா தத்துவம், பவுலியோட தவிர்க்கை தத்துவம், ஹூண்டு விதி, இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த லெசனில் இது கேட்கலாம். அந்த பாக்ஸ், அணுக்களின் எலக்ட்ரான் அமைப்பு, ஆர்பிட்டாக்களோட வடிவம் கொடுத்து உங்களுக்கு புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. இன்சைட்லேருந்து இதை பார்த்துக்கோங்க, இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க, கேட்கலாம் உங்களுக்கு. பரிமாற்ற ஆற்றல், பரிமாற்ற ஆற்றல்னால் என்ன, உங்களுக்கு ஜென்ரலாக வந்து உங்களுக்கு 2 மார்க்காகவும் கேட்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு 1 மார்க்கில் சில நேரம் செட் பண்ணலாம் அந்த கொஸ்டின். பரிமாற்ற ஆற்றல், இதுவும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான் வந்து உங்களுக்கு இன்சைட்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ். சிலது உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கும், அதை நான் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின்ப்பா, ஆர்பிட்டாக்களின் வடிவம், ஆற்றல், திசையமைப்பு, உருவளவு. 26, 27, 28, 29 இந்த 4 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து அப்படி வந்தீங்கன்னா புக் பேக்கில் நான் இன்சைடில் சொன்னது பவுலியோட தவிர்க்கை தத்துவம். 33 வந்து உங்களுக்கு ரேராக கேட்கலாம், அலைச்சமன்பாட்டை சுருக்கமாக விளக்கு. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரேராக கேட்கலாம், இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து 39 Mn2+ மற்றும் Cr3+ ஆகியவற்றிற்கான எலக்ட்ரான் அமைப்பு. இதுவும் உங்களுக்கு வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். ஆஃபா தத்துவம், இதெல்லாம் சொன்னேன். 31, 33, 39, 40 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். இதெல்லாம் சம்மு உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து தனியாக அதுக்குன்னு வீடியோ போடுறேன். அடுத்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது ஃபுல்லாகவே சம்மாக தான் இருக்கும். உங்கள்கிட்ட எதுவும் உங்களால் படிக்க முடிஞ்சிச்சா அப்படின்னா டீப்ராக்லியோட அலைநீளத்தை வச்சு கேட்டிருக்காங்க பாருங்கள், 47 பார்த்துக்கோங்க. 51 விடுபட்ட குவாண்டம் எண்களை, இதெல்லாம் கேட்கலாம், சில நேரம் உங்களுக்கு வந்து கேட்கலாம். அவ்வளோதான் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். இம்பார்ட்டன்ட் அப்படின்னா புக் பேக்லேருந்து உங்களுக்கு வரும் அப்படின்னா 26, 27, 28, 29 வரும். 31, 33 வந்து உங்களுக்கு ரேரு. 39, 40 கண்டிப்பாக வரும். இதுதான் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். புக் பேக்லேருந்து உங்களுக்கு 2 மார்க் வரணும் அப்படின்னா 26, 27, 28, 29 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 31, 39, 40 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை தவிர நான் இன்சைடில் சொன்ன கொஸ்டின்ஸ், ரூதர்ஃபோர்டோட குறைபாடுகள் சொன்னேன், அதோட போர் அணுமாதிரியோட வரம்புகள், போர் அணுமாதிரியோட கோட்பாடு வந்து 5 மார்க்கில் சொன்னேன், அது பார்த்துக்கோங்க, அது இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா ஹெச்சன்பெர்க்கின் நிச்சயமற்ற தன்மை கொஸ்டின் சொன்னேன், ஹூண்டு விதி அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து உள்ளர்கில் சொன்ன டீப்ராக்லியோட முக்கியத்துவம், அதோட சமன்பாடு, தனித்தனி கொஸ்டின். இதெல்லாம் இன்சைட்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இன்சைடில் வந்து
படிச்சுக்கோங்க. அடுத்து குவாண்டம் எண்கள்னால் என்ன, முதன்மை குவாண்டம், அந்த அந்த கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு தனியாக 3 மார்க்கில் கேட்கலாம். இல்லை மொத்தத்தையும் கொடுத்து உங்களுக்கு டேரெக்டாக 5 மார்க் கொஸ்டினாக கொடுக்கலாம். இந்த 2வது லெசனில் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் இதை தாண்டி உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. 90% இதிலேருந்து வந்துடும், நான் சொன்ன கொஸ்டின்ஸ்லேருந்து. அதனால் ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.